இன்ஸ்பெக்டர் சார், இன்ஸ்பெக்டர் சார், பாத்துக்கிறா சார், அந்த பய பட்டையை போட்டு ஆடுற ஆட்டத்தை இவனை போய் அணைக்கட்டு கட்ட சொன்னீங்களே எப்படி இருக்கும்? இவனை போலதான் ஆடும். ஆடாத அறிவு கிட்டவனே தாங்க நிக்கும். மிஸ்டர் பிரசாத், ராஜா நான் சொன்னதுதான். நான் குடிக்கிறேன். இந்த பாருங்க, வெறும் தண்ணி. ராஜா, பசங்க மட்டமா பேசுறாங்கல்ல, இவங்களை மட்டம் தட்டுறதுக்காக உலகம் வெறும் இருட்டு, நீ உருப்படியா ஏத்திக்கதா விளக்கு. நீங்க இந்த ஊரை விட்டு போறீங்களாமே? யார் சொன்னா? எனக்கு அணைக்கட்டு சப் கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு, அது என்னன்னு பார்த்துட்டு வரலான்னு போறேன். நீங்க இல்லன்னா இங்க இருக்கிற நாய் நரி எல்லாம் வாலாட்ட ஆரம்பிச்சிருமே. வாலாட்டினா நீதான் தயாரா வச்சிருப்பிய, அருவா மம்முட்டி எல்லாம் ஒரே போட அதுக்கப்புறம் பாத்துக்கிறேன். நானும் உங்க கூட வருவேன். என்னது? நான் வந்தேன்னா உங்களுக்கு சோறாக்கி போடுவேன், உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கவனிச்சுக்குவேன். அறிவு இருக்கு அவனுக்கு? நீ என் கூட வந்தா என்ன ஆகும்? நான் உன்னை இழுத்துட்டு ஓடிட்டேன்னு ஊரெல்லாம் பேசிக்குவாங்க. பேசட்டுமே மக்கு. நான் எங்க போறேன்? சாலக்குளத்துக்கு தானே போறேன், பக்கத்துல தானே இருக்கு. ராத்திரி படகுல ஏறினா காலையில இங்க வந்துட்டு போறேன். நானும் வருவேன். அரைஞ்சிடுவேன். மரியாதையை வீட்டுக்கு போ. ராஜாபாய், ராஜாபாய். என்ன ராஜாபாய், சைக்கமா? உங்க கருணையால என் பொண்ணுக்கு மறுவாழ்வு கொடுத்தீங்க. உங்களை வழி அனுப்ப போறேன்னு சொன்னேன். எனக்கு மறுவாழ்வு தந்த தெய்வத்தை நானும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டது, கூடவே கூட்டி வந்தேன். என்னமோ சொல்லணும்னு பிரியப்பட்டியம்மா, சொல்லு. என்னம்மா? சின்ன பாப்பா. என்ன சித்தப்பா என்ன சொன்ன? ஆமா, என்னை பெத்தவங்க பாப்பா, எனக்கு உயிர் கொடுத்தவங்க சின்ன பாப்பா இல்லையா? அல்லா கிட்ட துவா சொல்லி உங்க எல்லா காரியம் நல்லா நடக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். குர்ஆன் படிச்சு உங்க குறையெல்லாம் போக்கணும்னு இந்த திருஷ்டி கயிறை கொண்டு வந்த. கட்டிக்கிங்க சின்ன பாப்பா. ராஜாபாய், உங்க வாழ்க்கையில கருப்பு வண்டாது, வெறுப்பு வண்டாது, நல்லபடியா போயிட்டு வாங்க பாய். ராதா, நான் இந்த தீவை விட்டு போறேன். இனிமே எனக்கு எந்த இடைஞ்சல் இருக்காது. அப்பா, நான் பார்த்து பேசிட்டு வர்றேன். நான் என்ன மார்க்கெட்டுக்கா போறேன்? இன்னாருகிட்ட இன்னாருதான் பேசணும் ஒரு கடல் கிடையாதா? அப்பா பிள்ளைங்கிற மரியாதை வேண்டாமா? போனேனா நீ இப்படி சொல்ற? அந்த விரலையோட தூது அந்த புஸ்தகத்துல என்ன சொல்லிருக்கு தெரியுமா? அப்பன் வருவான், அதன் பின்னே மகன் வருவான், தப்பென்று நினைக்காதே தங்கமே அப்படின்னு போட்டிருக்கேன். நானே நைனா புஸ்தகத்தோட நெல்லு, அதெல்லாம் செயல்படுத்த முடியாது. நீ பகவான வேண்டிக்கிட்டு இரு, நான் பேசிட்டு வர்றேன். ராதா, 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 உனக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ல போறேன். பரவாயில்லையே, உங்க வாயில கூட நல்ல செய்தி எல்லாம் வருமா? உன் ஆசைய பாழாக்குனாரே அந்த அயோக்கிய பைய ராஜா, அவன் ஊரை விட்டு ஓடி போயிட்டா. குடியார பைய, துரோகி பைய, குரகு பைய. நீங்க உங்களை பத்தியே சொல்லிட்டு வரீங்களா? என்ன பத்தியா? இத பாருங்க, ராஜாவை நான் வெறுக்கிறது என் சொந்த விஷயம். நான் அவரை குப்பை மேடா நினைச்சிருக்கலாம். அதுக்காக கண்ட கண்ட சாக்கடை எல்லாம் அவரை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. சாக்கடை, சாக்கடை, சாக்கடை. அவ சாக்கடை என்றா சிரிக்கிறானே. நைனா, சாக்கடையும் இல்ல, சகதியும் இல்ல, அது பிரியத்துல பேசுற பேச்சு நைனா. சாக்கடை ஆமா நைனா, வா. சாக்கடை நைனா, சரிதான். என்ன எப்பவும் குமாசமாவே பேசுறேன். மந்திரம் போட்டு யந்திரம் பண்ணி நானே சாலக்குளத்துல அதை புரிச்சிட்டு வந்திருக்கேன். முன்னேறிடுமான கட்டு முன்னேறிடுமா? மந்திரமாவது தந்திரமாவது
மனுஷன் யந்திரமா வேலை செஞ்சு அணைக்கட்டு 3 அடி முன்னேறி புதைச்சாராம். உண்மைதான் புதைக்கணும் போட்டு. ஆமா, புதைக்கிறது வெட்டுறது குத்துறதுன்னு பேசிட்டே இருந்தோம். எல்லாம் மிலிட்டரி ஓட்டர் பாஷையா மாறி எடுத்துங்க. சும்மா பயப்படாதீங்க. நயனா, இதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன? அந்த சாலக்குளம் புறம்போக்கு நிலம் இருக்குத, அது நம்ம பஞ்சாயத்தை சேர்ந்தது. நம்ம உத்தரவு இல்லாம அந்த அணைக்கட்டுல வேலை செய்யற அத்தனை பயலுக்கும் அங்க தற்காலிக குடியிருப்புன்னு குடிசை போட்டு கொடுத்துருக்கோம். நாம எப்பயே போய் இது எங்க பஞ்சாயத்தை சேர்ந்ததை உடனே காலி பண்ணணும்னு ஒரு சின்ன கலாட்டா பண்ணோம்னா அணைக்கட்டுல அந்த பயலோட வேலைக்கு ஒரு முட்டுக்கட்டை ஏற்படும். எப்படி நைனா? நைனா, இப்ப தாட்டாடி புத்திசாலி மாதிரி பேசுறேன். கூட்டமா போ, குடிசே பிரி, குழப்பத்தை உண்டு பண்ணு. காளி, இது அமைதி போ. அடிக்கிற சத்தமும் கேட்கப்படாது, அவங்க அலற சத்தமும் கேட்கப்படாது. சாம்பா, அம்மா, இங்க அணைக்கட்டுல நீ வேலை செய்ய வந்ததுக்கு அப்புறம் உன்னை பார்க்கவே இல்ல, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். கூட துளசியை அழைச்சிட்டு வந்திருக்கேன். முத்தம்மா, தாய், ஏன் தயங்குற? நோக்கு உரிமை இல்லையா என்ன? போமா. சௌக்கியமா இருக்கியம்மா? இருக்கேன் மாமா. எல்லாத்தையும் சீக்கிரமா பிரிங்க. சாமான எல்லாம் எடுத்து வெளியே போடுங்கடா. பிரிங்கடா. பஞ்சாயத்து யூனியன்ல பர்மிஷன் வாங்காம குடிசையை போட்டா சாமி, சோறு திங்கிற பாத்திரம் அதை போட்டு எடுத்துக்கீங்க. ஐயோ அம்மா! ஏண்டி சாம்பான் நோக்கு மாமாவா? ஏன் எழுத என்ன? அவளை விடுங்க. ஏண்டி ஒதுக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் என் குழந்தை உபகாரம் பண்ணணுமா? என்ன திமிரடி நோக்கு? எனக்கு அங்க குடிசை பகுதியில கொடுமை நடக்குது. என்ன குடிசை எல்லாம் பிரிக்கிறாங்க. அந்த வீரபத்திர அட்டகாசத்துல நம்ம ஜனங்கள்லாம் அடிபடுறாங்க. வாங்க. ராஜா கண்ணு, நல்ல சமயத்துல வந்து சாம்பார் அடிச்சுட்டா இல்லாத பொல்லாத கேள்வி எல்லாம் கேட்கிறா. கேப்பாடி, கேள்விக்கு மேல கேள்வி கேப்பா. நல்லா கேள ஐயர, நமக்கு என்ன பயம்? யமவராசி வரதுக்கு பார்த்துடலாமே. ஐயரே, நீர் அவங்க கூட சேர்ந்துட்டீரா? ஆமா. மாமிக்காக பாக்குற இல்ல அறுத்துருவாய். ஐயோ ஐயோ! ஓடுறவங்களை கூப்பிடு. எல்லாரும் இதை அழிச்சு கொண்டு விடாங்க. ஓடி வாங்கடா. பிடிச்ச குடிச்ச எல்லாம் கட்டி கொடுக்க சொல்லு. நீ போ. ராஜா கண்ணு, முதல்ல சாம்பாரத்தான் அடிச்சா. அடிச்சா என்னடி? உண்மை அடிச்சா? ஓய், நீர் பேசாதீங்களா? அவன் பேசட்டும். வேத சாஸ்திரம் படிச்ச ஒரு பிராமணனுடைய ஸ்வீகார புத்திரி இந்த ஜாதி கெட்டவனுக்கு சிசுருஷ பண்றதாடி? உனக்கு ஏதாவது கேன்சர் வியாதி வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, அதை ஒரு தாழ்த்தப்பட்ட டாக்டர் கவனிச்சாருன்னு வச்சுக்கோ, அப்ப வியாதியை விட்டுட்டு ஜாதியை பாத்தீரா? அவன் அரிஜன் தானா? அவன் மனுஷன் தானா? துளசிய தொடர்றதுக்கு இவனுக்கு என்ன உரிமை இருக்கா? நான் சொல்றேன் இந்த உரிமையை. வேண்டாமா? நீ சும்மா இரு சாம்பா. இனிமேல எப்படி சொல்லாம இருக்கிறது? குழந்தைய அனாதையா விட்டுட்டு உன் பொண்டாட்டி செத்து போனா நீயும் வளர்க்க முடியாம தவிச்ச. குழந்தை மூக்கு முடியுமா இருக்கிறதே, நேக்கு வாழ்க்கை வனாந்திரமா போயிடுத்தேன்னு உன் குழந்தைய நான் ஸ்வீகாரம் எடுத்துட்டேன். அப்படின்னா இவ்வளவு நாள் நாம வளர்த்த குழந்தை ஹரிஜன் சாம்பாருடைய குழந்தை குருக்களே.
சாம்பானோட குழந்தைன்னு சொன்னா நீங்க தாம் தும்னு குதிப்பேன். அதனாலதான் என் உறவுக்கார ஒருத்தரோட குழந்தைன்னு சொல்லி துளசிய நம்மாத்துக்கு கூட்டிட்டு வந்தேன். அநியாயம் பண்ணிட்டியாடி, சாஸ்திரம் எல்லாம் போயிடுத்து. சாஸ்திரத்தை சரித்திரமா மாற்றுவோம் குருக்களே. இவங்கெல்லாம் யார்? ஹரிஜன்ஸ், கடவுளுடைய குழந்தைகள். பாவம், சாதாரண மனுஷனுக்கு அடிமையாயிட்டாங்க. ராஜா, நீ என்ன சொன்னாலும் அவர் காதல ஏறாது. அவருக்கு துளசி வேண்டாம், தூக்கி எறியட்டும். அவளை காலமெல்லாம் என் நெஞ்சில சுமந்த பாசத்து நான் அழுது செத்துட்டு போறேன். அவருக்கு மனசு பாராங்கல்னா தூக்கி எறியட்டும். போடி. அம்மா, நான் போக மாட்டேம்மா. அம்மா, உன்னையும் அப்பாவையும் விட்டுட்டு நான் போக மாட்டேம்மா. அப்பா, பாருப்பா, அம்மா அழறாப்பா. பாருப்பா, அம்மா அழறாப்பா. சரி, உங்களுக்கு எல்லாம் கஷ்டமா இருந்தா நான் போயிடுறேன். நான் போயிடுறேன். நான் போயிடுறேன். போகாதம்மா, பாலப்பா. துளசி நம்ம குழந்தைதான். அகம் பிரம்மாஸ்மின்னா எல்லார் மனசிலும் தான் ஆண்டவன் இருக்கா. இதுல ஜாதி அல்ல. சமான், நீ எங்கேயும் போக வேண்டாம். எங்க ஆத்துக்கே வந்துடு. இனிமே நீயும் எங்கள ஒருத்த. ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குலம் தாழ்த்தி உயர்த்தி சொல்லல் பாவம். இதை சொன்னதும் ஒரு உயர்ந்த ஜாதிக்கார் தான். குருக்களே, உண்மையிலேயே நீங்க நல்லவர். எப்படி அவங்க கூட போய் சேர்ந்தீங்க? சின்ன துறைவாள், என்ன பண்ண சொல்றேன்? கோயில்ல மணியாட்டின் இருக்கேன். பிரசிடென்ட் சம்பளம் கொடுக்கிறார், அவருக்கும் தலையாட்டின் இருக்கேன். நேக்கு விவஸ்தை தெரியறது, பழாபுற வயசுக்கு தெரியறது இல்லையே. பாற போல இருந்த மனச உழுது பயிரிட்டு அறுவடையும் செஞ்சுட்டேளே. என்ன மன்னிச்சுடுங்கண்ணா. சத்தியமேவ ஜெயத்தே. ராஜாதான் ஜெயிப்பர். அவர் கூடவே இருங்கோ. பொம்மநாட்டி நான் இல்ல. என்ன பயம்? கோவில் விட்டு போங்கன்னா குடிசைய கோவிலாக்குவோம். சர்வாபீஷ்ட சித்திய ரஸ்துன்னு மந்திரத்தை சொல்லி ராஜாவை ஆசீர்வாதம் பண்ணுங்க. பண்றேடே, இதோ பண்றேன். சந்தோஷத்துல மந்திரம் மறந்துட்டேன். ஓம் ராஜமுகி முகி ராஜமுகி வஸ்யமுகி வஸ்யாதிமுகி சர்வஜன முக வஸ்யம் சர்வஜய சம்பவ்யம் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் சம்பவாமி. வெரி குட் தாத்தா. ஹலோ இன்ஸ்பெக்டர், குட் ஈவினிங். என்ன இன்ஸ்பெக்டர் எப்பவுமே டியூட்டில தான் இருக்கா போல இருக்கு? டீச்சர் அம்மா மட்டும் என்னவா, எப்பவுமே ஸ்கூல்ல தானே இருக்கா போல இருக்கு. எங்க வரீங்க இப்போ? சாலக்குளம் போயிருந்தேன். அங்க நம்ம ராஜா தான் அந்த டேம் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் எடுத்திருக்காரு. ப்ராக்ரஸ் ரொம்ப பிரமாதம். அணைக்கட்டு வேலை முடிஞ்சதும் ஊருக்குள்ள வெள்ளமோ தண்ணியோ வராது. வெள்ளம் வேணா வராம இருக்கலாம், ஆனா தண்ணி அது எப்படி வராம இருக்கும்? நீ நினைக்கிற தவறு ராதா. ராஜா இப்ப குடிக்கிறதே இல்லை. ஆஹா, தன்னை பத்தி என்கிட்ட சிபாரிசு செய்ய சொல்லி உங்களை அனுப்பினார் போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நமக்கு வேண்டியது நல்லா இருந்தா அந்த பெருமை நமக்கு தானே. குற்றவாளிகளுக்கு தண்டனையை தவிர நிரபராதிகளுக்கு இல்ல. அண்ணம்மா அவரை பத்தி என்கிட்ட வந்து முறையிட்டது, அவமானம் தாங்காம தற்கொலை செஞ்சுக்கிட்டது, இதெல்லாம் நிரபராதி கிடையாதுமா இன்ஸ்பெக்டர்? மன்னிக்கிற ராதா, அண்ணம்மா தற்கொலை பண்ணிக்கல, கொலை செய்யப்பட்ட. கொலையா? என்ன சொல்றீங்க இன்ஸ்பெக்டர்? ஆமா, அண்ணம்மா கொலை செய்யப்பட்ட போது ராஜா ஜெயில இருப்பான். அதனால அந்த கொலைக்கு ராஜாவுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அண்ணம்மா கெடுக்கப்பட்டதுக்கும் ராஜா காரணம் இல்ல. யாரோ ஒரு பாவிக்கு பயந்து அண்ணம்மா ராஜாவை காட்டி கொடுத்துட்டா. அதுதான் உண்மை. என்னால இதெல்லாம் நம்பவே முடியல இன்ஸ்பெக்டர். நான் போலீஸ் இன்ஸ்பெக்டர், ஆதாரம் இல்லாம எதையும் பேச மாட்டேன். அப்ப குற்றவாளி யாரு? இன்வெஸ்டிகேஷன் முடியல, அதனால இப்ப நான் ஒண்ணும் சொல்ல முடியாது. கொஞ்ச நாள் பொறுத்துக்க, உன் தவற நீயே புரிஞ்சுக்கோ. என் ரெண்டாவது பொண்ணு டாக்டர் ஐயா, அவளுக்கு இது முதல் பிரசவம். ஐயா வந்து பாத்தீங்கன்னா அவ பிடிச்சுக்குவா. சீக்கிரமா வாங்க ஐயா. நீ இவ்வளவு தயவு பண்ணி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை இருப்பா. எனக்கு உடம்பு சரியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா வருவேன். இப்ப என்ன செய்யறது?
அண்ணா நான் வேணா இந்த கேஸ பாக்கட்டுமா? பிரசவ கேஸ்மா, சிக்கலா இருந்தா என்ன செய்வேன்? எனக்கு பார்க்க முடியுங்கிற நம்பிக்கை இருக்குது. சரி, ராத்திரி நேரமா இருக்கு, ஜாகிரதையா போயிட்டு வா. வேலை முடிஞ்ச உடனே வந்துருமா? சரி. வரேண்ணா. இருசப்பா, அம்மா, உனக்கு பேரன் பிறந்திருக்கா? ஆண்டவா, அம்மா, தெய்வம் மாதிரி வந்தீங்க. என் வம்சத்தை தழைக்க வச்சதுக்கு என்னால முடிஞ்சது. அதெல்லாம் வேண்டாம், நீயே வச்சுக்க. நீ என்ன தெய்வம்னு சொன்ன, அதுல என்னம்மா சந்தேகம்? அப்படின்னா தெய்வத்துக்கு முன்னால போய் சொல்ல மாட்டேன். சொல்ல முடியுமாம்மா? உண்மையை சொல்லிருக்கப்பா. உன்னுடைய மூத்த மக அண்ணம்மாவோட சாவுக்கு ராஜா தானே காரணம். அந்த தங்கராஜா ஜாதியும் பார்க்காம எங்களுக்கு எல்லாம் வாழ்வு கொடுத்தாரம்மா. அந்த புண்ணியவா மேல ஒரு விதமான தப்பு இல்லம்மா. இதுக்கு மேல என்னால ஒண்ணுமே சொல்ல முடியாதம்மா. அம்மா, நான் போய் என் பேரனை பார்க்கலாமா? அம்மா, பாரு, இத பாரு, சீக்கிரம் வந்து என்ன போட்ல ஏத்தி விடு. சாப்பாட்டுல விட்டு கொடுத்துடலாம், சரக்குல விட்டு கொடுக்க முடியாது. அந்த பாட்டில எடு. டீச்சர் அம்மா தனியாவ இருக்காங்க? ஆமா குருவே. பாவம், ராத்திரியில குளிர்ல நடுங்காது? ஆமா குருவே, நடுங்கும். இந்த ஒரு டோஸ் கொண்டு போய் கொடு. சரி குருவே. டீச்சர் அம்மா ஒண்ணு போடுங்க. இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காது. போயிடுங்க, ஜாகிரதை, போயிடுங்க. ராஜா, நீ எப்படிங்க? எங்க இப்ப படகுல என்னங்க? என்ன மாமா உனக்குல என்ன மச்சான்? நான் உனக்கு மச்சான். வாழங்க, யாருக்கிட்ட எப்படி பிஹேவ் பண்றதுன்னு தெரியாம ஸ்டார்ட் பண்ணு. ஸ்டார்ட் ஆகாது. ஸ்டார்ட் ஆகாது. இப்ப முடியாது முடியாது. ராதா, நீ கேபினுக்கு போ. சின்னதோர இன்னொரு டீ கொண்டா. சாப்பிடுறாங்க, சூடாரி போயிடும். சூடாரி போச்சு. தவறி போயிட்டேன். போட்டு வழியில ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா. ஹலோ இன்ஸ்பெக்டர். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். ஹலோ பிரசாத். அடடே, பிரசிடென்ட் வந்திருக்கீங்களா? நீங்களும் இதே போட்ல தான் வந்தீங்களா? நல்ல லெவலா போயிருக்குமே. லெவல் தவறிச்சு. நல்ல வேளை நான் இருந்தேன்.
உன் போட்டு ஓட்டுற ஆளுகளை ஒழுங்கா நடந்துக்க சொல்லி இல்ல கொடலை உருவி விடுவான் ஜாக்கிரதை. அவன் பல்ல பாரு. ராஜா அணைக்கட்டு வேலை முடிஞ்சுட்டா? ஆமா சார். செய்யும்.